ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிற சக்தி திருமுருகன் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் எத்தனை படம் வந்தாலும் நம்மளாம் திருந்தவே மாட்டோம். ஏன்னா அது நம்ம மெயின் மேட்ரு. ஏன்னா எல்லாருமே இப்போ செல்ஃபிஷ் ஆகிட்டோம், காசு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த கதையில் என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருக்குது, இந்த நாடு எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ ரீசெண்டாக கூட நேபாள் இஷ்யூ இதெல்லாம் எப்படி, அந்த கரப்ஷன், இந்த காசு ஆட்டை போடுறது, அதாவது இதில் சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரோக்கரேஜ் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க அந்த ப்ரோக்கர், அந்த மீடியேட்டர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மீடியேட்டர் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், என்னெல்லாம் பண்ணலாம், ஒருத்தண்ட பவர் இருந்தால் அவன் எவ்வளோ தூரம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் காட்டியிருப்பாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு, ஜனநாயகம் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்தில், எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு படம் ஒர்த்தாக தான் இருக்குது. அண்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் லென்த்தாக இழுத்த மாதிரியும் கொஞ்சம் ஃபீல் இருக்குது. ஸோ ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கும் ஓரளவுக்கு லைட்டாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா, விஜய் ஆண்டனி யார், என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போயிட்டு இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் தான் அவர் எப்படி வந்தார், என்ன கதை, எதனால் இதை பண்ணுறாரு, எதை பண்ண விட மாட்டிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஒரு மனுஷனா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க டிஃபைன் பண்ணி வச்சு, நல்லதே நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணால் நாங்கள் சொல்கிறபடி தான் இருக்கணுன்ற மாதிரி வச்சு, அவன் அவன் வேற ஒரு பிளான் போட்டிருப்பான். கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து ஒரு பிளானை போட்டிருப்பான். அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி இதை முடிச்சாங்க அப்படின்றத அந்த கதை. உண்மையிலே இந்த கதை ரொம்ப நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், ஒர்த்து தான். ஆனால் இந்த கதையிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சு அப்படின்னா, நம்ம மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த காக்கா கழுகு போயிட்டு இதில் வந்து பறந்தும் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் இப்போ நடக்கிற சில விஷயமே உள்ள அங்கே டாட்டா வச்ச மாதிரியும் இருக்குது. நிறைய விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே மேன் ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.